அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. மார்ச் மாதம் 24ஆம் நாள் உலக காசநோய் தினம். ஆயிரத்தி 1935ஆம் ஆண்டு காச நோய்க்கான மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத காலம். உத்தராகண்ட் மாநிலம் நனிதால் மாவட்டத்தில் அமைந்திருந்த கிங் ஜார்ஜ் எட்வர்ட் காசநோய் சானிட்டோரியத்தில் ஓர் இளம் பெண் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு எல்எஸ் ஒயிட் என்ற ஆங்கில மருத்துவர் சிகிச்சை அளித்து வந்தார். அப்போது காச நோய்க்கான சிகிச்சை என்பது பெரும்பாலும் தூய காற்று மற்றும் புரதச்சத்து மிக்க உணவுமே ஆகும். அல்மோரா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணின் கணவர் சிறை நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று மனைவியை காண வருகிறார். அப்பெண்ணின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டவுடன் அவரை மேல் சிகிச்சைக்காக சுவிட்சர்லாந்து அழைத்துச் செல்கிறார். ஆனால் சிகிச்சை பலனின்றி கணவர் கண்முன்னே அந்த பெண் இறந்து போகிறார். அந்த பெண் இறந்து சரியாக 11 ஆண்டுகள் கழித்து அவரது கணவர் இந்தியாவின் பிரதமராகிறார். ஆம், இறந்தது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மனைவி கமலா நேரு ஆவார். மருந்து மாத்திரைகளின்றி இந்தியாவில் முதல் பிரதமரின் குடும்பத்தில் காசநோய் ஒருவரின் சுவாசத்தை நிறுத்திவிட்டிருந்தது. அதேபோன்று ஒரு சம்பவம் 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மும்பையை சேர்ந்த டாக்டர் எல் ரத்தன்ஜி பட்டேல் என்ற மருத்துவர் தன்னுடைய தொழில்முறை தர்மத்தை காப்பாற்ற காசநோயால் பாதிக்கப்பட்டு அவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நோயாளியின் மருத்துவ கோப்புகளை மிக ரகசியமாக பாதுகாத்து வந்தார். சிகிச்சை பெற்று வந்த நபர் சாதாரண மனிதர் அல்ல. உலக வரைபடத்தில் மேலும் பல கோடுகளை வரைய காரணமாக இருந்தவர். இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபுவுடன் தன் கொள்கை பிடிப்பில் நின்று அதிகமாக விவாதம் செய்தவர். டாக்டர் பட்டேலால் பாதுகாக்கப்பட்ட அந்த மருத்துவ ரிப்போர்ட்டை 1970களில் மவுண்ட் பேட்டன் அறிந்தபோது அவர் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். அவரால் நம்ப முடியவில்லை. எனக்கு மட்டும் இந்த உண்மை முன்பே தெரிந்திருந்தால் இந்திய வரலாற்றின் பாதையே வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று கூறியதாக நள்ளிரவில் சுதந்திரம் என்ற நூலை எழுதிய லாரி கோலின்ஸ். மவுண்ட் பேட்டன் பிரபுவின் அதிர்ச்சிக்கு காரணம் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நபர் பாகிஸ்தானின் முதல் அதிபர் முகமது அலி ஜின்னா. நோய் முற்றிய நிலையில் 1948ஆம் ஆண்டின் கடைசியில் அப்போதுதான் காச நோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே மருந்து ஸ்டெப்டோமைசின் தனி விமானம் மூலம் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டும் ஜின்னாவை காப்பாற்ற முடியவில்லை. இப்படி இரு நாட்டு தலைவர்களின் வாழ்க்கையிலும் கோர தாண்டவமாடிய காசநோய் இன்றளவும் தன் ஆட்டத்தை முடித்தபாடில்லை. எல்லைகளை நாம் பிரித்தாலும் காசநோய் எல்லைகளை தாண்டி மதங்களை தாண்டி மனிதனை மட்டும் குறிவைத்து பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் உலகின் அதிக எண்ணிக்கையிலான காச நோயாளிகளை கொண்டுள்ளது என்பது கசப்பான உண்மை. அமெரிக்காவிலிருந்து வந்த மருந்து மட்டுமல்லாமல் காசநோயை முற்றிலுமாக குணப்படுத்தும் கூட்டு மருந்துகள் இன்று இந்தியாவில் கடைக்கோடி கிராமத்தின் அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக கிடைக்கின்றன. 6 மாத சிகிச்சை நோயை முற்றிலும் குணப்படுத்தி விடுகிறது. காசநோய் ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்ற நுண்கிருமிகளைப் போல உடனே நோய் ஏற்படுத்தி விடுவதில்லை. மனித உடலுக்குள் சென்று நோய் ஏற்படுவதற்கான காலநிலை வரும் வரை காத்திருக்கும். மனித உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்துவிட்டால் தூங்கிக் கொண்டிருந்த பாக்டீரியா விழித்து கொண்டு நோயை ஏற்படுத்தும். எனவேதான் சர்க்கரை நோயாளிகள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் அதிகமாக காச நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 2 வாரத்துக்கு மேல் இருமல், மாலை நேர காய்ச்சல், சளியில் இரத்தம், பசியின்மை, உடல் மெலிதல் போன்ற காசநோய் அறிகுறி உள்ளவர்களுக்கு சளி பரிசோதனையும் எக்ஸ்ரே பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டும். மார்ச் மாதம் 24ஆம் நாள் உலக காசநோய் தினம். கூடுதல் தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் செவிலியர் திருமதி முத்துப்பாண்டியம்மாள் அவர்கள்.
வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி எல்லா வருஷமும் உலக காசநோய் தடுப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வருடந்தோறும் காச நோயாளிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதால் அதை பற்றிய விழிப்புணர்வு கொடுப்பது மிகவும் முக்கியமாகும். காசநோய் அதாவது டிபி அல்லது டியூபர்குலோசிஸ் அப்படின்ற தொற்று என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது எதனால வருது அப்படின்னா, நமக்கு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்னும் பாக்டீரியா மூலம் இது ஏற்படுது. இதை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ராபர்ட் கோச் அப்படின்ற டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்ச் 24ஆம் தேதி 1882 வருஷத்தில் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த டிபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாக்டீரியா நுரையீரல் வழியாக ரத்தத்தில் நுழைஞ்சு உடலின் அனைத்து திசுக்களுக்கும் பரவுகிறது. அதாவது மூளையின் வெளிப்புற சவ்வு, குடல், வெளியேற்ற மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள், மூட்டுகள், நிணநீர் சுரப்பிகள் போன்ற பல உறுப்புகளுக்கும் இந்த பாக்டீரியாவால் தொற்று ஏற்படுது. இது காற்றின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுது. டிபியோட காசஸ் அதாவது காரணங்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருக்கவங்களுக்கு டிபியோட இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது இல்லாமல் எய்ட்ஸ், சுகர் இந்த மாதிரி டிசீஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியாக டிபி தொற்று அதிகமாக பரவிடுது. அதுவும் இல்லாமல் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கும் டிபி தொற்று ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபியோட டைப்ஸ், அதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டிபியோட டைப்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு நுரையீரல் டிபி அதாவது பல்மினரி டிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொற்று வர்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும். அது இல்லாமல் மூச்சு திணறல் இருக்கும், பசியின்மை, சளியில் பிளட்டு வெளியேறது, நைட் டைமில் அதிகமாக காய்ச்சல், அதிகமான வியர்வை, மார்பில் வலி போன்றவை இதோட அறிகுறியாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, நுரையீரல் அல்லாத டிபின்னு சொல்லுவோம். அதாவது டைரெக்டாக நமக்கு லங்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸையும் டிபி அஃபெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு நிணநீர் நாளங்களில் வர்ற கட்டிகள், அப்புறம் எலும்பில் டிபி வருது. எலும்பில் டிபி வர்றப்போ நமக்கு போன் பெயின்ஸ் அதிகமாக இருக்குது, வீக்னஸ் இருக்குது, போன் ஸ்ட்ராங்காக இல்லாததால் ஃப்ராக்சர் வர்றதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. தென் நமக்கு லிவரில் டிபி வருது. லிவரில் டிபி வர்றப்போ நமக்கு அடிஷ்னலாக ஜாண்டிஸும் ஆட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பசியின்மை இருக்கும். பிரெயினில் டிபி வருது. ஸோ அதை நம்ம மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்ற பேரில் நம்ம சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் டிபி நமக்கு பால் உறுப்புகளிலும் வருது. யூட்ரஸில் கூட நமக்கு டிபி நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிபியை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிபி சிகிச்சைக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட மார்பில் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. தென் நமக்கு ஸ்பூட்டம் டெஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. மான்டெக்ஸ் டெஸ்ட்டு அப்படின்ற டெஸ்ட்டும் நமக்கு செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மான்டெக்ஸ் டெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் ஃபோர்ஆர்மில் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு டெஸ்ட்டு எடுப்பாங்க. அது மூலியமாக டிபி இருக்குதா அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ரீசெண்டாக அட்வான்ஸ்டாக எக்ரா அப்படின்ற டெஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிபி அதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆன்டிபாக்டீரியல் மருந்துகள் கொடுக்குறாங்க, நுண்ணுயிர் எதிர்ப்புகள் கொடுக்குறாங்க. பேஷண்ட்ஸ்க்கு 6 to 9 months வரைக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. மெடிசின்ஸை நம்ம சரியாக எடுக்காட்டியோ உடலில் நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் அதிகரிக்குது. ஸோ டாக்டர் நமக்கு என்ன மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இடையில மெடிசின்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபுட்ஸை எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு டிபி வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ் மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கணும். கண்ட இடத்துல எச்சில் துப்பக்கூடாது. நமக்கு டிபி இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஃபுட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சீத்தாப்பழம்,
அக்ரூட் பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து புரோட்டீன் அண்ட் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கவும் இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லைனாக ரிபாம்பைசின், ஐசோனியசைட், பைராசினமைட், எத்தம்பியூட்டால் அப்படின்ற மெடிசின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் லைனில் இந்த மெடிசின்ஸோடு சேர்த்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற இன்ஜெக்ஷனும் வந்து ஆட் ஆகி வருது. நம்ம இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ நமக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு தோல் அரிப்பு இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், வயிறு கோளாறு இருக்கும், கை காலில் வந்து நமக்கு மதமதப்பு இருக்கும். அது இல்லாமல் சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்கள் வந்து மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும், காதுகளில் வந்து ஆடியோ இஷ்யூவும் இருக்கும். ஐசோனியாசைட் டேப்லெட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற ரீசன்னால யூரின் வந்து நமக்கு ரெட் கலராக வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம டேப்லெட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம பயப்படாமல் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். டிபி வந்த பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஆஷா ஒர்க்கர் இருக்காங்க. தென் டிபி ஹெல்த் விசிட்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பேஷண்ட்ஸை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. உலக காசநோய் தினம் இப்போது வந்து நமக்கு நேஷ்னல் டிபி எலிமினேஷன் டேயாக வந்து மாற்றியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2025 இந்தியாவில் டிபியை வந்து ஃபுல்லாகவே ஒழிக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளோட டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்க ரீசன்னால் இது ஃபுல்லாகவே வந்து ஒழிச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ நியூ பார்ன்ஸ் அதாவது பிறந்த குழந்தை எல்லாருக்குமே வந்து பிசிஜி வேக்சின் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பிசிஜி வேக்சின் தான் நமக்கு லைஃப் லாங் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. டிபி வந்தவங்களுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிக்ஷா என்ற ஆர்கனைசேஷன் மூலியமாக வந்து மந்த்லி வந்து 500 rupees கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ரீசன்னால். ஸோ நம்ம அதாவது மக்களாகிய நம்மளோட கடமை என்ன அப்படின்னா டிபி வந்த பேஷண்ட்ஸை ஏர்லியராகவே நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான மருந்துகள் கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அது மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம சைடில் இருந்து என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுக்க முடியுமோ எடுத்து நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்யூ. தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை மார்ச் மாதம் 24ஆம் நாள் உலக காசநோய் தினம் குறித்து செவிலியர் திருமதி முத்துப்பாண்டியம்மாள் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டீர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.